ஜிபேல ஸ்கேமா அப்படின்ற மாதிரி நான் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். அது ஸ்கேமெல்லாம் இல்லைங்க. அது என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை பாருங்கள் முழுசாக. ஸோ ஜிபேல புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்கு யாருக்கு அனுப்பியிருக்கோமோ அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் இருக்கும். அதை தொட்டால் வந்து மணி எல்லாம் வந்து காணாமல் போகுது, இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஸ்கேமு கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்மளோட பர்மிஷனை தாண்டி தான் மணி வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டோ இல்லை அப்பாவோ வெளியே போகிறாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் காசு இல்லை, ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அமௌண்ட் அனுப்பணும். இப்போ அது தேவையில்லை. எதுக்கு தேவையில்லைன்னா, இப்போ நம்ம அப்பாவோட அக்கௌண்ட்டை நம்மளோட அந்த ஹார்ட்டின் சிம்பிளில் போய் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டை வெளியே இருந்தே வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்னா, அவங்க எப்போல்லாம் எங்கெங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்களோ அப்போ நமக்கு ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்கும். அந்த பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம பர்மிஷன் கொடுக்கலைனாலும் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்டேட்டு. இதில் மினிமம் 50,000 வரைக்கும் வந்து, அதாவது 15,000 வரைக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மினிமமாக ஒரு 5 பேர்த்தோட அக்கௌண்ட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இது யாரும் ஸ்கேமு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க.